ஹலோ இன்னும் இல்லாமல் நம்மளோட கில்டை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்லலாம். அதுவும் இல்லாமல் புதுசாக அப்டேட்லாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் சென்ச்சுரி கிட்டத்தட்ட ஒரு 50 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ஞாபகம் வந்து டக்குன்னு வீடியோ போடுவோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கில்டை ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து நம்மளோட புது அப்டேட் வந்து எப்படி இருக்குது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட அக்கௌண்ட்டோட ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். ஸோ எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேலே தான் மொத்த கண்ணுமே. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து F2P அக்கௌண்ட் தான். ஸோ ₹1 கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து செலவு பண்ணல. ஸோ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டான லக்கு. ஸோ கீழே இந்த வெப்பன்லாம் வந்து எப்படி நான் இது பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இல்லாத ஹண்டர்ஸோட வெப்பன்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து க்ரியேட் பண்ணி அதாவது கிராஃப்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா லெவலப் பண்ணிட்டேன். இப்படி தான் வந்து நம்மளோட அலிஷியா அண்ட் தென் சியோ ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து நான் லெவலப் பண்ணி வச்சுருக்கேன் அவங்களோட வெப்பன்ஸை. ஆர்டிஃபேக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்ஸ் ஆஃப் பிரில்லியன்ட் ரேட் இருக்கு இல்லையா, அதாவது பாபுல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பட் நான் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து அது எனக்கு பிடிக்கல அந்த மோடே விளாட்றதுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமே வந்து பார்த்திங்கன்னா போகிறதில்ல. தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்மி ஆஃப் ஷேடோஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடைசியாக நீங்கள் பார்த்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ புதுசாக அந்த டஸ்க்கை மட்டும் அன்லாக் பண்ணி வச்சு நைட் லெவல் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஏன்னா லாஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு எல்லா ஷேடோஸ்க்குமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு வந்து தோணல. ஏன்னா அதுக்கு வந்து 250யுமே வந்து பார்த்திங்கன்னா செலவாகும். அதுக்கு பதிலாக ஏதாச்சும் பெஸ்ட்டு ஷேடோ வந்துச்சுன்னா இது பண்ணிக்கலாம். அப்படி இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமில் முக்கியமான எல்லா டேமேஜ் இருக்குல்ல, அதாவது கிரிட்டிக்கல் ஹிட் ரேட்டு, டேமேஜு இது எல்லாமே வந்து ஷேடோஸ்க்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்பன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளம் வந்து 2ல் இருக்கும், அண்ட் தென் தெட்டிஸ் வந்து 1ல் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீதி எல்லாமே 1ல் தான் இருக்கும். ரீமன் ஸ்வாட் மட்டும் A4ல் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எதை பார்க்கலாம், பேட்டில் டயர். ஸோ பேட்டில் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு நான் இன்னும் லெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. கொஞ்சம் சீரியஸாக விளாட்னா ஏற்றிடலாம். ஸோ இப்போ 5,26,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கில்டை பற்றி பார்த்துக்கலாம். நம்மளோட கில்டில் இப்போது நம்மளோட ஆளுங்க தான் மொத்த பேருமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜாயின் கில்டுன்னு இருக்கும். அங்கே போய் நம்மளோட கில்டான பேர் ராயல் வாரியர்னு இருக்கு இல்லையா, இதை வந்து போடுங்க. நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ணுவேன். ஸோ லெவல் 50க்கு மேலே இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து டெய்லியும் கேம் விளாடணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கில்டோட லெவல் ஏற்ற முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இருக்காங்களே எல்லாருமே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கில்டில் வந்து நிறைய ஆஃபர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம கில்டை ஜாயின் பண்ணுறதுக்கான ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ சிம்பிளாக லெவல் 50க்கு மேலே இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா போதும். அண்ட் தென் டெய்லியுமே விளாடணும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு அந்த மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஏன்னா கில்டு மிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுலேருந்து தான் வந்து நம்மளோட கில்டு வந்து டெவலப் பண்ண முடியும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ கில்டோட எக்ஸ்சேஞ்ச் ஷாப் இருக்குது, அதுக்கப்புறமா கில்ட்லேயே மினி கேம் இருக்குது. ஸோ இதுக்கான ரிவார்டுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஏன்னா இப்போ தானே கில்டு வந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வாரம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நம்மளோட கில்டு எக்ஸ்சேஞ்ச் ஷாப்புமே இருக்குது. அப்புறம் கில்டு பாஸ் பற்றின விஷயங்கள். ஸோ கில்டு பாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மெயினாக கிட்டத்தட்ட நீங்கள் உங்களோட கில்டு பாஸ் கூட ஃபைட் பண்ணணும்னா உங்களோட ஹண்டர்ஸ் மொத்தம் 8 பேர் வந்து பார்த்திங்கன்னா போய் ஃபைட் பண்ணலாம். ஸோ லிட்ரலாக ஒரு நல்ல மோட் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் 2 வாட்டி விளாட முடியும். பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இது. 2 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா விளாண்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் மோடில் எவ்வளோ பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி செகண்ட் மோட் பாயிண்ட்டு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். ஸோ சிம்பிளாக அவ்வளோதான் அவங்களோட பாயிண்ட்டுமே. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க ரேங்கிங்கில் இருப்பாங்க. ஸோ செகண்டில் நான் இருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரோ இருக்கார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 lakh தாண்டார், நான் 257. எனக்கு வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறேன் இந்த பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ரேங்கிங்கில் வருதுன்ட்டு. அப்புறம் நம்மளோட ப்ரோவுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு அட்டம் தான் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் செகண்ட் அட்டம் வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணிட்டு எப்படியோ ரேங்கிங் 1ல் வந்துட்டார். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 60 கில்ட் டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த கில்ட் காயின்ஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு நிறைய மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கில்டு எக்ஸ்சேஞ்ச் ஷாப்னு ஒரு மேட்டர் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கில்டு எக்ஸ்சேஞ்ச் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா லைக் சீரியஸாகவே நல்ல ரிவார்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நான் வந்து பார்த்த வரைக்குமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பட் இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் மெயினாக நம்மளுக்கு அந்த இது வந்து கொடுக்குறாங்க, ட்ரேசஸ் ஆஃப் ஷேடோஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இன்னொன்று வந்து அந்த வெப்பன் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அது வெப்பன் மெட்டீரியல்னால் என்னன்னு சொல்ல டோக்கன் இப்போ வந்து புதுசாக ஒரு ட்ரா. ஸோ அந்த வெப்பனோட ட்ரா அதுக்கான டோக்கன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. பட் ஆனால் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கிறது தான் கொஞ்சம் பிரச்சனையே. ஏன்னா ஒரு 5
to 6 தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு 1 வாரம் ஆகும் போல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளோட அக்கௌண்ட்டில் அப்படியே ஓவரால் பார்த்துக்கோங்க, நம்மளோட கில்டோட பேர் ராயல் வாரியர். ஸோ உங்களுக்கு வேணா வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ நான் சொன்ன அந்த ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் மட்டும் போதும். ஸோ பேட்டில் டயர் ஒரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை. ஸோ நீங்கள் இது மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஸோ நம்மளோட லாபிக்கு வர கோகனி வந்திருக்காரு. ஸோ சீக்கிரமாக கேமுக்கும் வந்துட்டாருன்னா நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 5 days இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹோஸ்ட்டில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ட்ரா தான் சொன்னேன். இதுக்கான டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை வந்து வேறு ஏதாச்சும் வழி வச்சானுங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெவலப்பர்ஸ் வந்து இதை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட எல்லா ஹண்டர்ஸுமே இருக்குது. அந்த அமாமியா மிரை இல்லை, அந்த பீஸ்ட் பேக்கின்னு இருக்கான் இல்லையா, அவன் வந்து இல்லை. ஸோ அப்புறம் நம்மளுக்கு அதிசயமாக ஹேண்ட்ஸேம் இருக்காங்களே, அவங்களுமே கொடுத்துருவாங்க. அதுவே எனக்கு வந்து பெரிய அதிசயமாக இருந்துச்சு. ஸோ எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 28 ஹண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து கலெக்ஷனுக்காக பார்ப்பீங்க. 27 ஹண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு பார்க்குறது இல்லை. ஏன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ் கொடுப்பானுங்க. பட் அது வந்து அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கில்டு. ஸோ பார்த்துக்கோங்க, இதை நான் சொன்னேன் இல்லையா, அந்த கில்டு காயின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதுதான் இது. இந்த இடத்துல வந்து லைக் அந்த கேட் கீஸ், அந்த என்கோர் மிஷன்ஸு, அந்த இன்ஸ்டன்ஸ் டஞ்சன், அந்த மொத்த கீஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு அதெல்லாம் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எசன்ஸ் ஸ்டோன் வச்சே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே நான் சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரேசஸ் ஆஃப் ஷேடோஸ் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அப்புறம் அந்த எஸ்எஸ்ஆருக்கான அந்த டோக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது வந்து பெஸ்ட்டான விஷயம். பட் என்ன கஷ்டம்னு பார்த்திங்கன்னா கில்லு லெவல் 3 போகணுமா, கிட்டத்தட்ட கண்டிப்பாக 1 monthக்கு மேலேயே வந்து ஆயிரும். ஏன்னா கில் லெவல் 1 to 2 போனாலே நிறைய பேர் ஆக்டிவாக இருந்தால் தான் முடியும். ஸோ இதில் எல்லாருமே வந்து லைக் அதுவே பேஷனாக வச்சாங்களான்னா தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்புறம் இதில் புதுசாக வந்துருக்குல்லையா அந்த ஜேகேஸ் ஃப்ராக்மெண்ட், இதை வந்து பார்த்துடலாம். இது வந்து நான் இன்னொரு ஐடியில் வந்து எடுத்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா. டார்க் வெப்பனில் நம்மகிட்ட ஆல்ரெடி ப்ளம் இருக்குது. ப்ளம்மை தவிர வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பனுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். லைக் பெஸ்ட்டாக இருந்துச்சு ஜேகேஸ் ஃப்ராக்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்ஸ் வந்து கோர் அட்டாக் வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அந்த ஜேகேஸ் அட்வென்ட்டுன்ற மாதிரி அந்த ஸ்கில்லுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அவன் வந்து பார்த்திங்கன்னா டெலபோர்ட் ஆகி அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு வெப்பனே நான் வந்து சொல்லுவேன் டார்க் வெப்பனுக்கு. எனக்கு வந்து விண்டுக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்ற மாதிரி நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து மன உளைச்சலாக இருக்குது. இந்த டீமன் லார்ட் ஸ்வாட் வந்து A4 வந்து வச்சுருக்கேன். நான் வந்து கேட்காமலே எனக்கு வந்து கொடுக்குறானுங்க, என்னத்தை சொல்கிறது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் இந்த எஸ்எஸ்ஆர் வெப்பன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். லைக் நம்மளுக்கு வந்து தேவையான வெப்பனாக மாற்றிக்கிற மாதிரி. அது வந்து வராது, பட் வந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நான் அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் இந்த புது ஈவெண்ட்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய இந்த மினி கேம்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் த கேக். இதில் ஒரு கேக் வந்திருக்கோன்னு ஒரு மான்ஸ்டர் சுற்றி வரும். அண்ட் தென் இது வந்து இந்த பவுண்ட் பண்ணுற மாதிரி, அதாவது நம்மளோட டேங்க் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பார்த்திங்கன்னா விட ஆரம்பிச்சிடும். அவன் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு டவர் மாதிரி பிரிட்ஜ் பண்ணும். அண்ட் தென் இந்த ஈவெண்ட், ஸோ இது வந்து 50 இது வந்து நீங்கள் மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ட்ரா டோக்கன்ஸ் வந்து கொடுப்பானுங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம்னே நான் வந்து சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.